தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லாத காரணத்தால்தான் எங்கள் தலைவர் விஜய் அரசியலில் குதித்தார். 2026ஆம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என கருங்கலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் மாவட்ட தலைவர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கருங்கல் தளபதி பயிலகத்தில் நடந்தது. இந்த விழாவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர். இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் சபின் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் வினோத், பிரேம், அலெக்ஸ், லாரன்ஸ், கிள்ளியூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அனிஷ், கிள்ளியூர் தொகுதி தலைவர் பிரணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பிரேம், அலெக்ஸ், லாரன்ஸ் பேசியதாவது: குமரி மாவட்டத்தில் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முன் வருவோம், மருத்துவ சேவை குறித்த விழிப்புணர்வு நடத்துவோம். இவ்வாறு அவர் பேசினார். மாவட்ட தலைவர் சபின் பேசியதாவது: தளபதியின் அன்புதான் நம் வெற்றிக்கு காரணம். இப்போது சிஸ்டம் சரியாக இயங்கவில்லை என நமக்கு தெரிகிறது. 2026ஆம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் எனவும் அப்போது இந்த சரியில்லாத சிஸ்டத்தை சரி செய்து விடுவோம். இவ்வாறு அவர் பேசினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்னும் நம்ம மேல வரணும் அப்படிங்கிற ஒரு நம்ம இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய கனவா இருந்தது. அதுல என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஃபுல் காலேஜ் மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள்ல என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில சின்ன சின்ன கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோகிராஃபியா இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்லை இன்னும் சில ஒரு 15க்கு பக்கத்துல கோர்சஸ் இருக்கு. இதை நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அது ஒன்று அவங்க அறிவை வளர்த்தலாம், இல்லை அவங்க பொருளாதாரத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உள்ள சில கோர்ஸ்களை நான் இது பண்றது இது என்னோட ஃபர்ஸ்ட் செயலா இருக்கும். செகண்ட் செயல் அப்படின்னு நான் பார்க்குறப்ப என்னன்னா ஒரு வேலை கொடுக்கும் திட்டம். ஒரு என்னோட கணக்குல ஒரு 1000 பேருக்கு அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு வேலைகள் நம்ம தாவைக்காவின் நம்ம இந்த இதனால இந்த மாவட்டத்தினால் பயன்பட வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கனவு. அதை நாம் எவ்வளவு தூரம் எப்படி பண்ண போறேன் அப்படின்றது ஒரு 30 கம்பெனி ஆல்ரெடி எங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்கள நான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இங்க இருக்கிற வேலை தேடுற இளைஞர்களுக்கு நம்ம இங்கே ஸ்பாட்லேயே வேலை கொடுக்கறதுக்குள்ள ஒரு தீர்மானம் செஞ்சிருக்கோம். இதை தாண்டி என்னன்னா சில அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். அவேர்னஸ் கேம்பெயின்றது என்னன்னா மெயினா என்னன்னா சிபிஆர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்டியோ பல்மனரி ரெசிசிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒருத்தர் திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டார், இல்லை மூச்சு விட முடியாமல் இருக்காரு, ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காருன்னா அவரை வந்து நம்மளாலே சில இதை பண்ணி அவரை வந்து உயிருக்கு திரும்ப நம்ம கொண்டு வரலாம். ஒரு எமர்ஜென்சி சர்வீசஸ் பண்ணலாம். அது யார் வேணா பண்ணலாம். அது டாக்டர் நர்ஸ் தான் பண்ணணும்னு வாங்க பிரணேஷ் நர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற இது கிடையாது. அதை கத்துக்கிட்டு பண்ற கரெக்டான ஆள் இருந்தா அந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். இங்க இருக்கிற நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் அதை பண்ணணும் அப்படின்றத நான் வந்து விரும்புறேன். அதை வந்து இங்க வந்து நம்ம முதல்ல என்னோட இது வந்து ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸோ இல்லை வந்து டாக்ஸி டிரைவர்ஸோ அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத அது கூடிய விரைவில் அடுத்த மாசமே பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வச்சிருக்கேன். இதை தாண்டி சில அவேர்னஸ்கள், அதாவது என்ன சொல்றது, ஸ்கேம்ஸ் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. 10,000 ரூபா வருது, 1 லட்சம் ரூபா வருது அப்படின்னு நிறைய பேரோட லட்சக்கணக்கில் சொல்றாங்க. அந்த ஸ்கேம்ஸை பற்றி உள்ள விழிப்புணர்வுகளை நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கான சில ட்ரைனிங்ஸும் நான் இது பண்றேன். நம்ம கட்சிக்குள்ளாலே இப்போ நான் நிக்சன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக விளைந்தா. ஸோ அந்த மாதிரி சில ட்ரைனிங்கள் இங்கே நடக்கணும் அப்படின்றது இது என்னோட 2வது செயலாகும். 3வது செயல், நம்ம டாக்டர்ஸ் நம்ம டீம்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. கீழே ஒரு விலையில்லா மருந்தகமும் விலையில்லா ஒரு மருத்துவமனையும் பண்ணணும், ஒரு கிளினிக்கும் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு இது. அதை இங்கே மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரு தனி மனிதனாலோ இல்லை நம்ம ஒரு ஆளாவோ பண்ண முடியாது. எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ரொம்ப டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணுவோம். மட்ஸ்லிங்கிங் சொல்லுவாங்க. மட்ஸ்லிங் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் ஒரு சேலை எடுத்து மூஞ்சில் முகத்தில் அடிக்கிறது, அந்த மாதிரி உள்ள பாலிடிக்ஸ் நம்ம பண்ண வரல. நம்ம டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். தளபதி சொன்ன மாதிரி அந்த டீசென்ட் பாலிடிக்ஸ்ல நான் முன்னுதாரணமா எடுத்துக்கிறது சபீனா தான். சபீன் மாதிரி ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ற ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது.
அவ்வளவு பொறுமை, எப்போனாலும் ஒரு புன்னகை, யார் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் ஒரு சந்திக்கிறப்ப ஒரு வார்த்தை கொடுக்கிற ஒரு நபரை நான் பார்த்ததில்லை. இப்படி அயராது சில டைம்ல யோசிப்பேன், எப்படி இருக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கு, இவ்வளவு பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் அவரோட டீமையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான், அதே சிரிப்பு, அதே டீசன்ட் பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள நம்ம இது இன்னும் அடுத்த லெவல் நம்ம கண்டிப்பா போவோம். இதற்கு நான் எந்த விதத்திலாவது இருப்பேன் அப்படின்னா சப்ஜெக்டுக்கு நான் 100% என்னோட சப்போர்ட்டும் என்னோட இதையும் நான் கொடுப்பேன். மற்றும் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்காரு. பார்க்கும்போது பல பேர் நிர்வாகிகள் நினைப்பாங்க, என்னடா பெரிய ஆட்கள்லாம் வருது, நமக்கு என்ன செய்யுது இது. ஆனா உண்மையிலேயே தளபதியுடைய ரசிகனா, தளபதி என்ன ஒரு உணர்வோட அவர் வந்து இங்க உங்க நிர்வாகிகள் இருக்கட்டும், நாங்க அவங்க கூட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். டாக்டர் அது நம்ம ஒரு அப்பல்லோ போற பெரிய மருத்துவமனையில ஒரு பெரிய டாக்டரா இருக்கும் போது நம்ம இங்க என்ன இருக்கு, நம்ம சாதாரண ஒரு நபர். உண்மையில சொல்லுங்க, தளபதியை பத்தி ஒண்ணு சொல்றேன், போஸ்டர் ஒட்டி நம்ம விசில் அடிச்சு தேட்டர்ல வேலை கட்டிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு பெரியார வணங்குறோம், அம்பேத்கரை வணங்குறோம், வணங்குறோம். அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நமக்கு அப்படியே அங்க பத்தி நம்ம யோசிச்சிருப்போமா? சும்மா புக்ல படிப்போம், நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு போகலைன்னா படிச்சுட்டு அப்படியே கடந்து போவோம். அவங்களுடைய கொள்கையை பற்றி படிக்கணும், அவங்கள பற்றி 10 பேர்கிட்ட பேசணும், ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அதை சார்ந்த அவரும் சரி, ஒரு டாக்டரா இருந்தும் களத்துல நம்மளுடைய கொள்கை தலைவர்களையும் சரி தளபதியை கொண்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து நம்முடைய கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவர் பல்வேறு திட்டங்கள் இருந்தாங்க. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் யோசிக்க மாட்டோம், எது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றது எண்ணமா கூட நம்ம யோசிக்க மாட்டோம். அது வந்து அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல தமிழக கட்சிகளுக்கு தேவை. வர்றவங்களையும் நம்ம வாழ்த்தணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லா நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து 2026 தளபதி அந்த நாற்காலியை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட மட்டும்தான் நம்ம தளபதி அந்த இடத்துல உட்கார வைக்கிறதோட எண்ணத்தோட நம்ம உழைச்சோம்னா நமக்கான இடம் தமிழக வெற்றிகளத்துல இருக்கும். சரியா? எதுவுமே எந்த சிந்தனை இல்லாம அவர் அந்த இடத்துல உட்கார வைக்கிற ஒரே எண்ணத்தோட உழைப்போம். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சுருக்கி விட வேண்டாம். எனக்கு 28 வயது, அதாவது நான் 3 தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறேன். நீங்க சொல்றீங்க ஒரு டிஎம்கே, அந்த கட்சிக்கு தான் அந்த 3 தேர்தலில் நான் வாக்களித்தேன். நான் வாக்களித்த அந்த கட்சி எனக்கு சரியாக, எனது மக்களுக்கு சரியாக பணி செய்திருந்தால் நான் எதுக்குங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச என் தலைவர் விஜய் கூட போகணும்? உங்களுடைய பணி செய்கிறேன். நீ சரியா இருந்திருந்தா நான் எதுக்கு அடுத்த முன்னாடி போகணும்? தளபதியா ரசிக, நான் உன் படத்தை பார்த்துட்டு போறேன், நான் எதுக்கு உன் கட்சியில சேரணும்னு சொல்லி நான் போய் அண்ணன் உதயநிதி